मेहनत क्या कर रहे हैं? मैं एंटी मैन हूँ। ஏ 4 மணி நேரம் போட்டு பணம் கட்டிருக்கேன், எடுத்து பாரு. वहाँ पे लिखा ஏ 4 மணி நேரத்துக்கு காசு வாங்கிட்டேடா நீ. इतना बड़ा वो है ना प्रेस वाले इतना நீ बड़े हो ना। நீ பேசுறது எனக்கு புரியல. எனக்கு புரியுற மாதிரி சொல்லு. எனக்கு தமிழ்ல சொல்ற புரியுற மாதிரி சொல்லு. எனக்கு உங்களை எல்லாம் கேட்க ஆள் இல்லைன்னு தானே இந்த ஆட்டம் போடுறீங்க. திருச்சி ஏர்போர்ட்ல என்ன கூத்து அடிக்கிறீங்களா நீங்க? எனக்கு நீ பேசுறது புரியல. சொல்லு. ஃபைன் கட்டுறேன். ஏன் தமிழ் यहाँ क्यों आ रहे हो? என்னத்துக்கு வண்டி லாக் பண்ண? तमिल से बात करो सामने। நீ சொல்றது புரியல. ஒன்னு இங்கிலீஷ்ல பேசு. டெல் இங்கிலீஷ் ஆர் தமிழ். ஸோ கைஸ் எஸ் நம்ம வந்துட்டு இன்றைக்கி இந்த ஒரு டாப்பிக்கை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதாவது மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு எல்லாரும் இல்லை, தேவையில்லாதவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் கண்டிப்பாக மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். என்னென்னா ஸோ ஏர்போர்ட்டில் ஒருத்தன் திருச்சியில், ஆக்சுவலி திருச்சி தமிழ்நாட்டில் இருக்குது, தமிழ்நாட்டில் உள்ள திருச்சி ஏர்போர்ட்டில் உட்காந்து ஒருத்தன் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ ஒர்க் பண்ணுறவனுக்கு ஒன்று அவன் இருக்கிறது லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா? ஏன்னா அவன் கன்சியூமர், டெய்லி வந்துட்டு அவன் மீட் பண்ணுறது யார்? கன்சியூமர், ஓகேங்களா? ஹிந்திக்காரன் அவன் மீட் பண்ணல, கன்சியூமரை மீட் பண்ணுறான். ஸோ அப்படி இருக்கும்போது லோக்கல் லாங்குவேஜ் என்ன? தமிழ் தெரிஞ்சிருக்கணும். தமிழ் இல்லையா? ஓகே, யூனிவர்சல் லாங்குவேஜ் ஹிந்தி, ஏன்னா ஹிந்தியில் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா? ஸோ அந்த ரெண்டுமே தெரியாமல் ஹிந்தி தான் தெரியுங்கிறான். சரி, ஓகே, ஹிந்தி தெரியும்னு சொன்னாலும் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அன்னோன் லாங்குவேஜ் தெரியாத ஒருத்தர் வந்துட்டு, அதாவது தமிழில் மட்டும் தெரிஞ்சவர் வந்துட்டு இல்லை இங்கிலீஷ் தெரிஞ்சவர் வந்துட்டு அவங்ககிட்ட பேசும்போது ஒன்று எனக்கு தெரியாதுங்க, நான் தெரிஞ்சவர்கிட்ட கால் பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் பேசுங்க, இல்லை வந்துட்டு தமிழ் இல்லை இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க நான் கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் பேசுங்க அப்படின்னா சொல்லும். பட் அவன் எனக்கு உண்மையிலே சொல்கிறேங்க, ஆன் ஸ்பாட்டில் இருந்தால் அடிச்சிருக்கலாம் போல. ஏன்னா வந்துட்டு தெனாவட்டி எப்படி உட்காந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் வந்துட்டு இந்த புள்ளிங்க சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்பானுங்க பாருங்க. அந்த மாதிரி வந்துட்டு நான் தாண்டா பெரிய ஆள், என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கடா அப்படிங்கிற அவன் அது சத்தியமாக நான் பார்க்கறதுக்கு அப்படி தான் தெரிஞ்சு, உங்களுக்கு அப்படி தான் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்துட்டு அந்த தெனாவட்டு எதுக்கு, அந்த திமிரு என்ன தெனாவட்டு யாரை கொடுக்குற தைரியம் அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. மேபி உங்கள் யாருக்காச்சும் தெரிஞ்சுன்னா வந்துட்டு இந்த வடக்கன்ஸ்லாம் வந்துட்டு நம்ம ஊரில் வந்துட்டு தெனாவட்டா இருக்கிறதுக்கு இது காரணம் யாரை நினைக்கிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சத்தியமாக எனக்கு தெரியலங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னே தெரியல தமிழ்நாட்டில். ஸோ அதே மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு மும்மொழி கொள்கைன்னு வேற வந்துட்டு எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் ஏன்டா ஹிந்தி கற்றுக்கணும்? எனக்கு புரியல. ஸோ ஹிந்தி கற்றுக்கிட்டு ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்களேன். அதாவது கேஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கிட்டு தெளிவாக படித்தவங்க மாதிரி வந்துட்டு நீங்கள் பேசணும். ஸோ சும்மா வந்துட்டு அரசியல் பேசுகிறாங்க பாருங்க, இந்த அரசியலை வச்சுக்கிட்டு நீங்கள் பேசக்கூடாது, ஓகேங்களா? அரசியல் வேறு, உங்களுடைய பகுத்தறிவு, உங்களுடைய பொது அறிவு வேறு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் நல்லா சொல்கிறேன், புரிஞ்சுக்குங்க. இப்போ ஒருத்தன் தமிழ் படிச்சிருக்கான், நம்ம ஊரில் வந்துட்டு சர்வே பண்ணிடலாம், ஓகேங்களா? நம்ம ஊரில் மட்டும் கிடையாது, எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. சிங்கப்பூரில் சர்வே பண்ண முடியும், ஸோ மலேசியாவில் சர்வே பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஹிந்தி இந்தியா விட்டு வெளியே போனால் எங்கே அந்த லெவலில் நம்ம யூஸ் பண்ண முடியும் சொல்லுங்கள்? சிங்கப்பூர்லாம் அஃபிஷியல் லாங்குவேஜுங்க இது தமிழ். ஸோ நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் தெரிஞ்சால் உலகம் ஃபுல்லாக நீங்கள் சர்வே பண்ண முடியும். பட் ஹிந்தி தெரிஞ்சால் நம்ம நார்த் இந்தியாவில் மட்டும் தான் சர்வே பண்ண முடியும். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நார்த் இந்தியாவில் சர்வே பண்ணுறதுனால பெனிஃபிட் தானே நினச்சிங்கன்னா அங்கே தான் ஒரு கொஸ்டின் மார்க்கே இருக்குது. இப்போ நீங்கள் படிக்காமல் ஒன்றும் போய்கிட்டு நீங்கள் நார்த் இந்தியாவில் சர்வே பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு படித்த பையனை கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஐடி கம்பெனிஸோ இல்லை ஏதோ ஒரு கண்டிப்பாக சொல்கிற ஒரு எம்என்சி இல்லை வந்துட்டு ஏதாச்சும் ஒரு கார்பரேட் கம்பெனியில் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போவீங்க. ஸோ ஆர்எல்ஸ் கவர்மெண்ட் ஏதோ ஒரு இதில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க, படித்து நீங்கள் ஒரு ஜாபுக்கு போகிறீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எதுக்கு ஹிந்தி? ஏன்னா அங்கே சுற்றி இருக்கிற, ஏன்னா படித்து வரவனை கண்டிப்பாக இங்கிலீஷ் படிக்காமல் யாருமே வர மாட்டாங்க, கண்டிப்பாக இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு ஹிந்தி கற்றுக்கணும்? ஸோ அது ஆனால் வந்துட்டு இந்த ஹிந்தி யார் தெரியுமா கற்றுக்கணும்? ஸோ இப்போ இந்த ரியலாக ஃபேக்ட் நான் சொல்ல வரேங்க, ஹிந்தி வந்துட்டு யார் கற்றுக்கணும்னா அந்த கன்சியூமர் டெய்லி மீட் பண்ணுறாங்க பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள் அந்த ஏர்போர்ட் ஜாப், ஏர்போர்ட்டில் அவன் மீட் பண்ணுறது யார்? டெய்லி வந்துட்டு அவன் சொக்காரனை மீட் பண்ணிட்டு இருக்கான் ஹிந்திக்காரன். இல்லை வந்துட்டு அந்த ஏர்போர்ட் வந்துட்டு நார்த் இந்தியாவில் இருக்குதா டெய்லி வந்துட்டு ஹிந்திக்காரனை மீட் பண்ணுறதுக்கு இருக்கிறது லோக்கல்ஸ் ஏதாவது வந்துட்டு தமிழ், ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி டெய்லி கன்சியூமரை மீட் பண்ணும்போது வந்துட்டு தமிழ் மேக்ஸிமம் தமிழ் தான் திருச்சியில் வர போகிறாங்க, அதை விட்டு இங்கிலீஷ் வர போகிறாங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கும், லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் தெரிஞ்சிருந்தா இட்ஸ் ஃபைன், ஓகேங்களா? ஸோ இல்லை அப்படின்னா இப்போ நீங்கள் நார்த் இந்தியாவிலே இல்லை நீங்கள் கேரளாவில் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா கேரளாவில் உள்ளது மலையாளம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் கன்சியூமர் ஒரு கடையில் வந்துட்டு சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு கேரளாவில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு மலையாளம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி ரீசனுக்கு வேணால் நீங்கள் வந்துட்டு ஹிந்தி தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதுங்க. படிக்காமல் வந்துட்டு வேலைக்கு போகிறாங்க பாருங்களேன், அதாவது நார்த் இந்தியாவுக்கு வேலைக்கு போகிறாங்க தெரியுமா? ஸோ அவங்களுக்கு அந்த கன்சியூமர் டெய்லி மீட் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்களுக்கு ஹிந்தி படிச்சுக்க வேண்டியது ஒரு மேபி அதுவும் அவங்களுடைய விஷயம் தான், ஓகேங்களா? கம்பல்சரி அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ இங்கிலீஷ் எல்லாரும் படிக்கிறாங்கன்னு, ஏன்னா அது யூனிவர்சல், உலகம் ஃபுல்லாக எங்கே போனாலும் சர்வே பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் உண்மையை சொல்லணும்னா இப்போ இங்கிலீஷ் தெரிஞ்சால் தான் மதிக்கிறாங்க, அப்படிங்கிறத தாண்டி இங்கிலீஷ் தெரிஞ்சால் தான் வேலை வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? ஸோ அது முதல் இன்டர்வியூவில் போனாலே வந்துட்டு இங்கிலீஷ் நல்லா ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறோமா அப்படிங்கிறத நம்ம கேட்குறாங்க, ஓகேங்களா? ஸோ இது ஒரு பாயிண்ட். ஸோ அதனால் இங்கிலீஷ் வந்துட்டு இப்போ படிக்கலாம், ஓகேங்களா? அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா தமிழ், ஓகே, நம்ம அஃபிஷியல் நம்ம வந்துட்டு ஃபுல்லாக தமிழ் மீடியம்னால தமிழ் தான் இருக்க போகுது. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஹிந்தி
ஹிந்தி எதுக்கு நீங்க உள்ள கொண்டு வரீங்க தான் எனக்கு சத்தியமா புரியல. அதுல வேற இந்த மும்மொழி கொள்கைன்னு சொல்லிட்டு இப்ப பெரிய பெரிய தலைவர்கள் இல்ல வந்துட்டு பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் வச்சு என்ன சொல்றாங்கன்னா, உங்க பிள்ளைங்க வந்துட்டு ஹிந்தி படிக்கிற ஸ்கூல்ல படிக்கிறாங்க. ஏன் தமிழ்நாட்டுல இருக்க சின்ன பசங்க, தமிழ்நாட்டுல இருக்க புவர் பீப்பிள்ஸ் எதுக்கு ஹிந்தி கத்துக்க கூடாது அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்க ஹிந்தி கத்துக்கணும்னு சொல்ல வரலங்க. ஹிந்தியை வந்துட்டு கட்டாய கல்வியாக்கணும், ஹிந்தியை வந்துட்டு திணிக்கணும் அப்படிங்கிறீங்க. அதுதான் உங்களுக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது. ஏதாச்சும் ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு எனக்கு ஹிந்தி கத்துக்கணும்னு ஆசை இருக்கு அப்படின்னா அவன் வாலண்டியரா கத்துக்கலாம். அது பிரச்சனை இல்லை. ஏன்னா எங்க ஊர்ல ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ல எப்படி தெரியுமா இருந்துச்சு, எனக்கு நான் படிக்கும்போது இருந்துச்சு. பட் இப்போ எப்படின்னு தெரியல. என்னன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ் மீடியமும் இருக்கும், இங்கிலீஷ் மீடியமும் இருக்கும். ஸோ ஒரு பையன் சப்ஜெக்ட்ஸை தமிழில் படிக்கணும்னா தமிழில் படிக்கலாம். அதே கவர்மெண்ட் ஸ்கூலில் அந்த பையன் இங்கிலீஷ் மீடியமில் படிக்கணும், இதில் ஃபுல்லாக இங்கிலீஷில் படிக்கணும்னு ஆசைப்பட்டா இங்கிலீஷில் படிக்கலாம். இந்த பாசிபிலிட்டிஸ் நான் படிக்கும்போது இருந்துச்சு. பட் மேபி இப்போ இருக்குதா இல்லையா அப்படிங்கிற எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனில் உனக்கு ஹிந்தி கற்றுக்கணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா ஸோ அது that's யுவர் விஷ். ஓகே, நீ படிக்கணும் அந்த எலக்டிவ் மாதிரி எடுத்து படிப்பாங்க பார்த்தீங்களா காலேஜில், அந்த மாதிரி நீ எடுத்து படிச்சுக்கோ. ஸோ அதுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக கவர்மெண்ட் அதுக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஹிந்தி யாருக்கெல்லாம் படிக்கணுமோ ஒரு கோச்சிங் கிளாஸ் போட்டு வந்துட்டு, ஆனால் என்னன்னா அப்படி பண்ணும்போதும் கட்டாயப்படுத்தக்கூடாது. இந்த ஸ்பெஷல் கிளாஸ்லாம் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை வாங்க, சனிக்கிழமை வாங்க, ஸ்கூல் லீவ் விட்டதுக்கப்புறம் வாங்க, சாயந்தரம் 7 மணி 8 மணி வரை உட்காந்து படிங்கன்னு சொல்லிட்டு ஸ்கூலில் கட்டாயப்படுத்துவாங்க பாருங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக நீ ஹிந்தி படின்னு சொல்லிட்டு யாருமே கட்டாயப்படுத்தக்கூடாது. அந்த பையன் அந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு அவனா விருப்பப்பட்டு கற்றுக்குறான் அப்படின்னா தட்ஸ் ஃபைன். அதுக்கு கவர்மெண்ட் நீங்கள் சப்போர்ட் பண்ணாலும் சரி, சப்போர்ட் பண்ணாட்டி அவன் கண்டிப்பாக படிச்சுறாங்க. ஏன்னா சோசியல் மீடியா இருக்குது, சரி யூடியூப் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது. ஸோ ஈஸியாக வந்துட்டு கற்றுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் அட்லாஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கும் இப்போ இன்னொரு கிளிப் நான் போடுறேன், பார்த்துட்டு வாங்களேன். தமிழ் यहाँ क्यों आ रहे हो? என்னத்துக்கு வண்டி லாக் பண்ண? तमिल से बात करो सामने। நீ சொல்றது புரியல. ஒன்னு இங்கிலீஷ்ல பேசு, டெல் இங்கிலீஷ் ஆர் தமிழ். எனக்கு ஹிந்தி தெரியாது. इंग्लिश से बात இங்கிலீஷ் டெல். Can you speak English, please? இங்கிலீஷ். वो चश्मा वाला। No, no, can you speak English? இங்கிலீஷ் ப்ளீஸ் டெல் இங்கிலீஷ். ஐ டோன்ட் நோ ஹிந்தி. ப்ளீஸ் இங்கிலீஷ் ஆர் தமிழ். Please, டெல் please speak English. வாட் ஐ டூ. बोलो क्या டெல். திருச்சி ஏர்போர்ட்னா என்ன, நீங்க எல்லாம் வந்து அராஜகம் பண்றீங்களா? இங்க விட்டா பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க என்ன, நீ பாட்டியை லாக் பண்ணிட்டு வந்து இங்க உட்கார்ந்து இருக்கிற 3 மணி நேரமா. இல்ல 3 மணி நேரமா, இல்ல 3 மணி நேரமா வண்டியை உள்ள போட்டு அதுக்கு காசையும் கட்டிட்டேன். நாங்க அழைச்சிட்டு வர வேண்டிய என்னோட ரிலேட்டிவ போய் நான் உள்ள போய் அழைச்சிட்டு வர்றதுக்காக வண்டிய வந்து நாங்க வெளியில கொண்டு போயிட்டு 2 நிமிஷம் உள்ள நிப்பாட்டினதுக்கு நீ லாக் பண்ணிட்டு ஓடுற. வந்து கேட்டா ஃபைன கொடுங்கன்ற. तुम क्या बोल रहे हो? தமிழ் தெரியாதுன்னா நீ ஏன் இங்க உட்கார்ந்து இருக்க? இங்கிலீஷ்ல சொல்லு, இங்கிலீஷ்ல சொல்லு. He is media. He is coming from media, no problem. But take the fine and relieve it. எதுக்கு உட்கார்ந்து இருக்க? ஏன் வெட்டியா இங்க உட்கார்ந்து இருக்க? Ready to pay. Take the fine and relieve it. திருச்சி ஏர்போர்ட்ல நீங்க நடக்கிற கூத்து. अपने पास रख। என்ன பாஸ்ன? நீ என்ன பேசுற? என்ன லாங்குவேஜ் பேசுற? நீ என்ன லாங்குவேஜ் பேசுற? சொல்லு. Take it out the lock. We ready to pay. ना खोला। என்ன பேசுற? पेन नहीं खोले, नो पास। உங்களை எல்லாம் கேட்க யாருமே இல்ல. நீ கம்ப்ளைண்ட் இன்னைக்கு ஒரு முடிவு கட்டாம போக மாட்டான். என்ன நீங்க अपने पास रख, मुझे नहीं चाहिए। நீ என்ன சொல்ற? என்ன புரியல? புரியுற மாதிரி சொல்லு. புரியுற நீ என்ன சொல்லணுமா? मुझे नहीं आता तमिल। தமிழ் தெரியாதுன்னா ஏன் இங்கிலீஷ் பேசு. ओनली हिंदी। ஒன்லி ஹிந்தினா எனக்கு தெரியாது. Speak 2 language. Can you speak எனக்கு English? தெரியாது, எனக்கு ஹிந்தி தெரியாது. சொல்லு Here then. சொல்லு. इधर सर। जी सर। சொல்லு தமிழ்ல சொல்லு. पुरीले। புரியல இல்ல, எனக்கும் புரியல நீ பேசுறது. ஒன்னு இங்கிலீஷ்ல பேசு இல்ல தமிழ்ல பேசு. और 65 रुपीज। ரம்மி சர்க்கிள் மீண்டும் உங்களுக்காக பரபரப்பான ரம்மி போட்டிகளை ஆடுங்க மற்றும் பெரிய கேஷ் பரிசுகளை வெல்லுங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்க. சொல்லு तो वही जोड़ के डबलिंग था क्या? சொல்லு. எதுக்கு இங்க வெட்டியா உட்கார்ந்து இருக்கிற? என்ன பண்ணி வச்சிருக்க? என் வண்டியை லாக் பண்ணிருக்கேன். நான் 3 மணி நேரமா வண்டியை உள்ள நிப்பாட்டி இருக்கேன். அதுக்கு காசு கொடுத்திருக்கேன். வண்டியை வெளியில எடுத்துட்டு வந்து லக்கேஜ் எடுத்து வைக்கிறதுக்குள்ளார நீ எடுத்து லாக் பண்ணி வச்சுட்ட. வந்து கேட்டா 500 ரூபாய் ஃபைனுங்கிற. சரி 500 ரூபாய் ஃபைனை கொடுனா லாக் எடுக்க மாட்டேங்கிற. ஒன்னு இங்கிலீஷ்ல சொல்லு நீ பேசுறத, இல்ல தமிழ்ல பேசு. எனக்கு ஹிந்தி தெரியாது. என்ன பண்ணுங்கிற? உனக்கு தமிழ் தெரியாது, இங்கிலீஷ் தெரியாதுன்னா எதுக்கு வேலைக்கு வர்ற? நீ பேசுறது எனக்கு புரியுதா? நீ என்ன தெனாவிட்டா வந்து இங்க உட்கார்ந்து இருக்கிற? எங்களுக்கு வேலை பாக்குறது தான் உனக்கு சம்பளம், சரியா?
எப்படியோ ஒருத்தர் பேசிட்டு இருக்காருன்னா நாம ஏற்கனவே 1000 டென்ஷன்ல இருப்போம். அடுத்த வேலை என்ன பண்றது ஏது. ஸோ அதில் என்னன்னா எவ்வளோ தெனாவட்டா பேசுகிறான் பாருங்க. ஆக்சுவலி வந்துட்டு கெட்ட வார்த்தை போடுறான், கை வாங்க வரான். அவர் என்ன சொல்கிறாரு மனசரி, நான் 500 பே பண்ணுறப்பா, ஃபைன் 500 போட்டுட்டான், எதுக்குன்னு தெரியல ஃபைனை போட்டான், நான் பே பண்ணிடுறேன், என் காரை கழட்டி விட சொல்லி, என் காரில் இருக்க லாக் எடுத்து விட சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. அவர் கிடந்து கெஞ்சுறாரு, கெஞ்சாத குறைய கேட்குறதான அவனுக்கு இருக்கிற தெனாவட்டி. உண்மையிலே சொல்கிறேங்க ஆக்சுவலி இந்த தெனாவட்டிக்கே உன்னை ஸ்பாட்டில் இருந்து அடிக்கலாம்னு தோணும். ஆனால் என்னன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, இவன் சம்மந்தமே இல்லாமல் அவன் ஒரு எப்படி சொல்கிறதுனா அவனை அடித்து நம்மளும் சேர்ந்தா உள்ளே போகிற மாதிரி இருக்குங்க. எது கை வச்சு அப்படின்னு கேட்பானுங்க. ஆன் ஸ்பாட்டில் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஜாப்ல இருக்கவன் எதுக்கு இப்படி அடிக்கிறதுக்கு உனக்கு ரைட்ஸ் இருக்குமா? அவன் பண்ண தப்பு இங்கே எவனுக்கும் தெரியாது, உட்காந்து வெறி ஏற்றிட்டு இருக்குது. ஸோ வந்துட்டு கடுப்பேற்றி பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தான். ஆக்சுவலி உண்மையிலே சொல்லுங்க, அந்த வீடியோ பார்க்கும்போது அவனை அடிக்கணும் உங்களுக்கு தோணுச்சா இல்லையா? பட் இது நான் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக சொல்லலை, ஹேட் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக நான் சொல்லலை. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது எனக்கு தோன்றதை நான் அப்படி சொல்கிறேன். கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறது நீங்களும், ஏன்னா நீங்களும் பார்க்குறீங்க, எனக்கு தோணுதான் உங்களுக்கு தோணுச்சா அப்படிங்கிறத வந்துட்டு நான் கேட்டுக்கிறேன். இல்லை நான் என்ன சேஞ்ச் பண்ணிப்பேன், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ஓகே, நம்ம அந்த மாதிரி மென்டாலிட்டி சேஞ்ச் பண்ணிக்க நான் வந்துட்டு வச்சுப்பேன். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்துட்டு என்னென்ன இதுக்கு அதான் இன்னொரு விஷயம் தெரியுமா, இந்த சம்பவம் நடந்த 6 மாதம் வேறு ஆச்சு. அந்த வீடியோ இப்போ ட்ரெண்ட் ஆக போய் தான் இப்போ எல்லாரும் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அஃப்கோர்ஸ் நானும் அதை பற்றி இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். 6 மாதம் ஆனது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி கெத்தா தெனாவாட்டாக இருந்த பையனை வந்துட்டு வேலையை விட்டும் தூக்கிட்டாங்களாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அவங்க இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா வந்துட்டு, ஹிந்தி பேசுகிறவங்களுக்காக ஹிந்தி தனியாக வந்துட்டு ஒரு ஆள் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, லோக்கல் லாங்குவேஜுக்காக தனியாக ஆள் வச்சுருக்காங்க, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் நம்ம அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். நான் ஒரே ஒரு டைம் தான் வந்துட்டு அப்ராட்லேருந்து வரும்போது வந்துட்டு திருச்சி ஏர்போர்ட்டில் வந்திருக்கேன். ஐயோ என்னை போட்டு சாவடி, திருச்சி ஏர்போர்ட்டுங்கிறது பக்கமே தலை வச்சு படுக்கக்கூடாத லெவலுக்கு வந்துட்டு எனக்கு அன்றைக்கி சம்பவம் பண்ணாங்க. ஸோ அது என்ன சேஃப்டி இஷ்யூன்னு தெரியல, அதை பற்றிலாம் பேசினா டீட்டெயிலாக போய்கிட்டு இருக்கோம். ஸோ நான் இங்கே என்ன சொல்ல வர விஷயம் என்ன, தமிழ் நம்ம தாய்மொழி, ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் இந்த வேர்ல்டு. ஸோ சமஸ்கிருதம் நீங்கள் சொல்லலாம், பட் அதை பேச முடியாது. ஆனால் பட் இது ஸ்பீக்கபிள் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, பேச்சுவார்த்தை உள்ள ஒரு மொழினா ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் தமிழ் தான். ஸோ அதை விட்டுட்டு அதை கொச்சப்படுத்திட்டு நீங்கள் வந்துட்டு இன்னொரு லாங்குவேஜை வந்துட்டு திணிக்கணும், கட்டாயப்படுத்த நினைக்கிறது வந்துட்டு அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணால் நம்ம தமிழர்கள் நமக்கு தான் கேவலம். தயவு செய்து வந்துட்டு என்ன சொல்கிறேன், நமக்கு தமிழ் போதும். ஆங்கிலம் நம்ம வேலைக்காகவும் பார்த்தீங்கன்னா படிப்புக்காகவும் அண்டு யூனிவர்சல் கான்வர்சேஷனுக்காகவும் ஆங்கிலம் போதும். ஹிந்தி கட்டாயமாக தேவையில்லை. உங்களுக்கு இது யாருக்காச்சும் தனிப்பட்ட முறையில் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க படிச்சுக்கலாம், வச்சுக்கலாம். தவிர்த்து கட்டாய ஹிந்தி அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது தேவையில்லாத ஒன்று. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் போட்டு பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நான் வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன். லவ் யூ ஸோ மச் கேஸ். பை.